ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது போயிருக்குங்கிறது வெளியே அந்த விஷயம் வெளியே வரும்போது தெரியும். இப்போதைக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க சிபிஎஃப்சி சார்பாக. அண்ட் ஆல்சோ தேர் ஹவ் பின் அ லாட் ஆஃப் திங்ஸ் தே ஹவ் ஆஸ்ட். இவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. திஸ் இஸ் அ ப்ராசஸ். இப்போ ஒரு காலத்தில் வந்து மை கிராண்ட் மதர் வாஸ் இன் த சென்சர் போர்டு. அப்போ தேவர் மகன் படத்துக்கு அவங்க தான் ஷி வாஸ் பார்ட் ஆஃப் த போர்டு. அப்போ ஷீ டிடன்ட் அக்ரி டு சர்டன் டைலாக்ஸ் இந்த ஃபிலிம். கமல்ஹாசன் எங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. She said sorry, நான் ஒத்துக்க மாட்டேன். She was only member who said I will not agree. மற்றவங்க எல்லாரும் ஓகேன்ட்டாங்க, இவங்க முடியாதுன்னாங்க. இப்போ இவங்க சொன்ன ஒரு கருத்தை வந்து they had to take it into accord. அப்போ பிஜேபி அரசாங்கம் கிடையாது. அப்போ சென்ட்ரலில் வந்து இட் வாஸ் நாட் பிஜேபி. தேவர் மகன் வந்தது எந்த வருஷம் வந்துச்சு? ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் பிஜேபி when தேவர் மகன் கேம் டு ரிலீஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாடு வேறு வேறு. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இது நடக்கும். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உடனே இதை வந்து இஃப் யூ கோயிங் டு கனெக்ட் இட் டு பாலிட்டிக்ஸ், கூட்டணி பிரச்சனைங்கிறது வேறு. அவர் போயிருக்கிறது கரூர் விவகாரமாக, அவரை கண்டிப்பாக சிபிஐ கேள்வி கேட்க தான் செய்யணும். பிகாஸ் யாரோட மீட்டிங்க்கு எல்லாரும் அங்கே கூடினாங்க? இப்போ யார் தாவேகா தலைவர்? அப்போது அங்கே அந்த மீட்டிங்க்கு கூடின போது பர்மிஷன் யார் கேட்டாங்க? ஏன் 12 மணிக்கே விஜய் அங்கே வராருன்னு சொல்லப்பட்டுச்சு? இது சொன்னது யார்? அவங்க கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க? இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி இந்த பார்ட்டி பிரசிடெண்ட்டாக அவர் வாட் எவர் இஸ் இன் தாவேகா கூப்பிட்டு தான் கேட்பாங்க. அவங்க இப்போ புசியானந்த் கூப்பிடலையா, நிர்மல் குமாரை கூப்பிடலையா, ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிடலையா, ஏன் ஏடிஜிபியே கூப்பிட்ருக்காங்களே?